கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் சொல்ல போகிறோம். பொதுவாக சுக்கிரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார். அந்த சுக்கிரனானவர் ஒரு ராசிலையும் 30 நாட்கள் இருப்பார், ஒரு மாதம் இருப்பார். அதுபோல் இப்போ சுக்கிரன் மேச ராசியிலேருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார். அதுவும் கேட்டிங்கன்னா 20/5/2024 இருந்து 13/6/2024 வரைக்கும், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சியில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மார்த்த தெய்வமான மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்னு தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். பொதுவாக சுக்கிரன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான். இது சமீப காலமாக இப்போது மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க. அது கண்டென்ட் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை. ஆனால் நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்கிறது தான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும். ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பற்றி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க, அதனுடைய பலாபலன் சொல்லிட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தீமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க. அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிர பயிற்சியை சொல்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக்கிர பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சுக்கிரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார். ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது. அப்போ கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கே தான் அவரோட தான் இருப்பாள். அந்த லக்ஷ்மி யாரு? சுக்கிரனுடைய அதிதேவதையாக சொல்லப்படுகிறாள். அப்போது அந்த லக்ஷ்மியும் அங்கே இருக்கிறா. கிருஷ்ணருடைய வீட்டில் அந்த சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வராரு. அப்போ எவ்வளோ சந்தோஷமான விஷயம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருள், மகாலட்சுமியோட அருள், அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய இடத்துடைய பலன்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி, இந்த சுக்கிரனானவர் அசுரகுருவார், அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார். அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார்? தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார். இது பெரிய விசேஷம். இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் கேட்கலாம், தேவகுருக்கும் அசுரகுருக்கும் பகை தானே, அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க? அங்கே தான் விஷயம் இருக்குது. நல்லா கேட்டுங்க. ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும். ஒரு அரசாங்கத்துக்கு கூட ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்க்கட்சி தலைவரும் பண்ணுவார். ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார். போட்டுன்னு செய்வாங்க. இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார். அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கிரன் ஒன்று கண்டிப்பாக செய்வார். சுக்கிரன் செஞ்சால் குரு செய்வார். போட்டி தான் அங்கே நிலவ போகுது. போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க. நீ கொடுக்க போறியா, நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கிர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும். இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம். ஏன்னா குருவோடு சேர்றது கஷ்டமான விஷயம். அதனால் சுக்கிரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் போதாக்குறைக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார். எப்படி தேவகுரு, குரு, பிரகஸ்பதி, அசுரகுரு, சுக்கிரன் சொல்லும்போது ராஜகிரகம், அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சூரியன், சுக்கிரன், குரு, இந்த 3 சேர்ந்துருக்காங்க. இந்த 3 சேர்ந்துருக்கும் போது மக்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாங்க. பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும். அரசாங்கத்துக்கு பல நாடுகள் பல இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ நடக்கும். அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் மத்திய அரசாங்கம் உதவி செய்யாமல் கூட இருந்துக்கலாம். இவங்க கேட்டிருக்கலாம், அவங்க தடைப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க. அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. ஆன்மீகத்தில் இருக்க பெரியோர்கள், ஜோதிடர்கள், அருள்வாக்கு அருளாளர்கள், இவங்களுக்கு மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு கிடைக்க போகுது மக்களுக்கு. இதெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பாக நடக்க போகுது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா கேட்டுங்க. ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம். அஷ்டலட்சுமி அருளும் கிடைக்க போகுது. அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது. நான் சொல்லக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள், இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி
இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகின்றது 12 ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய, நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்ல போகிறேன். கன்னிராசிக்கு மேலுக்கும் மேலும் நன்மை தான் நடக்க போகுது. ஏற்கனவே அந்த குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இதனால் வரைக்கும் 8ல் இருந்தவர் 9க்கு வந்துட்டார். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திரம். அதே மாதிரி சுக்கிரனும் அந்த 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அந்த சூரிய பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கார். இப்போ சுக்கிர பயிற்சியில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். இதனால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது. ஏனென்றால் குரு நன்மை தான் செய்வார். சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். அவரும் நன்மை தான் செய்ய போகிறாரு. போட்டி போட்டு 2 பேரும் செய்வாங்கன்னு சொல்லிட்டு வரேன். அதனால் உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்க போகுது. 9ஆம் இடத்துல பொதுவாக அந்த சுக்கிரனாகப்பட்ட வந்திருக்கிறனால 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். எல்லா வகையான சகல சௌபாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய இடமா தான் 9ஆம் இடம் சொல்லப்படுது. தேவதா ஸ்தானன்றது ஜோதிடத்தில் கூட 9ஆம் இடம் தான் சொல்லப்படுது. தகப்பன் ஸ்தானமும் சொல்லப்படுது. உயர்ந்த குறிக்கோளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் சொல்லப்படுது. நீண்ட தூர பயணங்களை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 9ஆம் இடம் சொல்லப்படுது. இதனாலுமே நடக்க போகுது உங்களுக்கு. கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் அமையும். அது மூலமே நல்லது நடக்கும். தந்தை வழி சொத்து கைக்கு வந்து சேரும். தந்தை வழி உறவு முறிந்திருந்தால் அவங்க ஒற்றுமை ஆவாங்க. சில பேர் தந்தையார் கூட மனக்கரசப்போடு இருப்பாங்க. அப்போலாம் அந்த காலத்தில் அப்பா அம்மா எப்பயுமே பிள்ளைங்களோட சண்டை போட மாட்டாங்க, எப்பயுமே பகையோடு இருக்க மாட்டாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அப்பா அம்மா தான் பிள்ளைங்களுக்கு பகையாக இருக்காங்க, பிள்ளைங்களுக்கு தான் அப்பா அம்மா பகையாக இருக்காங்க, அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்கள் பகையாக இருக்காங்க. இப்படி தான் நடந்துட்டுருக்கு போல காலகட்டங்கள். அப்படி இருந்தக்கூடிய காலகட்டம் உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போது தந்தையாருடைய உறவு அன்பான முறையில் நல்லா சொல்லப்படும். அவர் மூலிமா உதவி கிடைக்கும், அவர் சொத்து கிடைக்கும், அவர் வழி உறவுகள் மூலிமா உதவி கிடைக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. நிறைய பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. இதெல்லாமே துணிச்சலான காரியங்களை செய்ய போகிறீங்க. சகல சௌபாக்கியன்ற போது எல்லாமே அம்சங்கள். அதாவது ஒரு வேலைக்கு போவீங்க. இதுதான் நான் உங்களுக்கு விளக்கணும் அந்த பதிவில். சகல சௌபாகியம் கிடைக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலைக்கு போனீங்கன்னா ஒரு வேலை மட்டும் முடிக்க மாட்டீங்க. அடுத்தடுத்த வேலை பெண்டிங் வேலை நிறைய இருந்திருக்கும். அது முடிச்சுட்டு வந்துடுங்க. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை முடிப்பீங்க, அதை முடிப்பீங்க, இதை முடிப்பீங்க. வீட்லேயே பாராட்டுவாங்க, என்னங்க நீங்கள் போனீங்க 4-5 வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்க. எனக்கும் தெரியல, எல்லாம் பக்கத்து பக்கத்தில் அமைஞ்சது, எனக்கு மனசில் தோணுச்சு, டக்குன்னு முடிச்சிட்டேன். ரொம்ப நாளாக இதில் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்களே, நான் எவ்வளோ தூரம் சொல்லி நீங்கள் செய்யலையே, இப்படி தான் கேட்பாங்க உங்கள் வீட்டில். ஆனந்தாலும் பெண்ணாந்தாலுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இதான் நடக்க போகுது. சொத்து வாங்க போகிறீங்க, சொத்தை விற்க போகிறீங்க, பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்க போகிறீங்க, நினச்சதை சாதிக்க போகிறீங்க. எப்பவுமே உங்களுக்கு ஒரு சொத்தை விற்று பணம் கைக்கு வந்தால் நிறைய திட்டங்கள் போட்டு எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அதெல்லாமே நடக்கும். இப்போது நீங்கள் நிறைய பேர் தானம் பண்ணுவீங்க, உதவி பண்ணுவீங்க. இதெல்லாமே நடக்க போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. எப்படின்னு சொல்லிட்டு அவர் 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் பார்க்கும்போது தைரியம் மேலோங்கும், தன்னம்பிக்கை உங்களுக்கு சேரும், துணிச்சலாக எதை வந்தாலும் செய்வீங்க. உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அவங்க தான் பெரும்பாலும் அவங்க கூட உதவி பண்ண போகிறாங்க. இளைய சகோதரர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும். அது இல்லாமல் முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த 3ஆம் இடத்தை பார்க்கறனால. அதனால் அசுரகுரு இல்லையா, அவரும் ஒரு குருவாக சொல்லப்போக்கூடியவர் தானே. அதனால் கண்டிப்பாக அந்த அவருடைய பார்வைப்பட்ட இடம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்க போகுது. பயணங்கள் மூலமாக நல்ல கிடைக்க போகுது. இருந்தாலும் கொஞ்சம் வண்டியில் போகும்போது நிதானமாக போகணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு போகிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சுக்கிரன் 9ல் இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால தேவதாசனம் சொல்லக்கூடிய அந்த அம்மன் எந்த வகை அம்மனாக இருக்கலாம், உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம். அந்த அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. விளக்கு போட்டுவாங்க. இப்போ இந்த உள்ள காலகட்டத்தில் 11 தெய்வம் போட்டாலும் 11, நல்ல நிதியம் போட்டாலும் 11 விளக்கு ஏற்றுங்க. 11 தடவை சுற்றி வாங்க. எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் சுற்றிட்டு வாங்க. அம்மனுக்கு எலுமிச்சங்கனி போட்டு வாங்க. தாயாருக்கு லக்ஷ்மியாக இருந்தாக்கா அவங்களுக்கு நெல்லிக்கனி வச்சு வணங்கிட்டு வாங்க. தாமரை மலர் சுட்டிட்டு வாங்க. இதெல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இதுதான் இறை வழிபாடு சொல்லப்படுது. அது இல்லாமல் தானதர்மம் பார்க்கும்போது உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா கேட்டுங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, பைத்தியமாக இருப்பாங்க, மென்டல் வாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு கூட மென்டல் ஆகி வெளியே வந்துடுவாங்க. அவங்க பிச்சை எடுத்துட்டுருப்பாங்க.
அந்த மாதிரி பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏதோ தனக்கு தானே பேசிக்கிட்டே போவாங்க. அப்படிப்பட்டவங்களாம் பார்த்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு நீங்கள் சுச்சமான பரிகாரம் இது. அதனால் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும், நடக்காத விஷயமும் நடக்கும். அதுக்கு தான் அந்த பரிகாரம் சொல்லப்படுது. தான தர்மங்கள் பண்ணுறது அதுக்கு தான். நம்மளுடைய கர்மா தானாகவே குறையும். கர்மா எப்படி குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, தான தர்மங்கள் பண்ணுறதுனாலையும் குறையுன்றது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதனால் அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலும் நல்ல மேன்மற்று விளங்க போகிறீங்க. நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை சாதித்து ஒரு ரவுண்டு கட்டி வெளியே வந்து சேர போகிறீங்க. எல்லோரும் முடியும் நீங்கள் ஓஹோ ஹாகான்னு பாராட்டப்பட போகிறீங்க. விலகி போனவங்க எல்லாம் வந்து விரும்பி வந்து உங்களோட சேர போகிறாங்க. ஒரு கூட்டமே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வகையான மேன்மையும் பெற்று விளங்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய, எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.